ஃப்ளர்ட் பண்றாங்கன்னா, நானும் அந்த மாரி பண்ணுவேன்னு நீ நெனைக்கிறியா? இப்பதானே பார்த்தேனே. அந்த பிடி மேடம் வந்தோனே என்னன்னு போனீங்களா இல்லையா? ம். இல்ல எனக்கு புரியல. இப்ப ஒரு பொண்ணு வருது இல்லையா? நம்மட்ட டிஜினுக்கு நானு வருதுல்ல. கூட தனியா போய் ஆ. கூட்டு போய் எது? எது? தீக்ஷா பாத்தியா? அன்னைக்கு கூட இதுதான் தனியா சரியில்ல தீக்ஷா. இதுக்கும் அப்படி ஏங்க இருக்கும்னா நீங்க ஏதாவது பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா தானே எங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும். இன்னைக்கு எனக்கு தானே என்ன சொன்னீங்க என்னன்னு? ரேடியோல இந்த மாதிரி ராம்சின்னு சொல்லிட்டு ஆ. ஒருத்தவங்க வருவாங்க, ஆ. இது ஃபிஷ் கொடுத்துருங்க சொல்லிட்டு. ஆமா. அப்புறம் எதுக்கு நீங்க வந்தீங்க? உனக்கு ஏன் சிரமம்னு நான் ஓடி போய் குடுத்துருப்பேன். வேலை பார்க்க தானே இருக்கேன். அதாவது இன்னும் இல்ல அதெல்லாம் புரியல எனக்கு என்ன தீக்ஷா. சொல்றீங்க? என்ன நீ என்ன பண்ண நான் வேலைக்காரியா வச்சிருக்கேன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்றியா நீங்க? சொல்ல வரியா? அப்ப இல்லையா? நீ இப்படிலாம் பேசி எங்க சாவடிச்சிடாத ஒரு என்ன சொல்லிட்டேன். ஒரு ஆமா, ஆ, ஏன்னா எனக்குன்னு யாரும் அந்த இல்ல. விஷயம் எனக்கு என்ன தீக்ஷா யாரும் இல்லன்ட்ட? ஆமா, எனக்கு யாரும் இல்ல. என்ன யாரும் ஒரு நாள் சாப்பிட்டியான்னு கேட்டது கிடையாது. உனக்கு என்ன வேணும்னு யாரும் கேட்டது இல்ல. கேட்டது இல்லன்றியா? கேட்டது இல்ல. தீக்ஷா நீ வந்து எல்லாமே என்ன A to Z நீ என்ன வேணா சொல்லு. நீ யார் என்னமோ நினைச்சிட்டு போட்டோம். இப்போ வரைக்கும் நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் தீக்ஷா. ம்ஹும். சொல்லுங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. தூக்கி பார்க்கட்டுமா? இப்போ யாரும் இல்ல. வேணாம். அதுக்கு எதுக்கு திரும்பி நிக்கணும்? வேணான்னா வேணாதான். அதுக்கு எதுக்கு திரும்பி நிக்கணும்? சரி புரியல வேணாம். எனக்கு. திரும்பி நின்னா மட்டும் நான் தூக்க மாட்டேனா என்ன? சரி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பாடு? ரைஸ் ரசம். வேற எதுவும் ஸ்பெஷலா இல்லையா? ரைஸ் ஸ்பெஷலா ரசமா? செஞ்சாலும் சாப்பிட்டு போட்டு தான் மறு வேலை ரைஸ் பார்க்க ரசம் போறேன். நம்ம ஊர்லயே இல்லையே. நான் செஞ்சப்பேன். ஓ நீ செஞ்சீங்களா? எனக்கு வேண்டியது நான் பாத்தியா செஞ்சப்பேன். எனக்கு யார் உனக்காச்சும் இருக்கா? உனக்கு வேணுங்கிறத நீ செஞ்சுக்கிற பண்ற. ஆமா, எனக்கு எனக்கு வேணும்ன்றதை எனக்கு நான் தான் எனக்குன்னு செஞ்சுக்கணும். மட்டும் யாரு இருக்கா சொல்லு. நீ ஆவுன்னா இந்த டைலாக் சொல்ற. யார் இருக்காங்க யார் இருக்காங்கன்னு. எனக்கு மட்டும் யார் இருக்கா சொல்லு. யார் இருக்கா? எனக்குன்னு யாரும் இல்ல. எனக்கும் யாரும் இல்ல. உங்களுக்கு அப்படியே இல்லாத எது? எல்லாம் இல்ல. உங்களுக்கு உங்க அண்ணன் இருக்காரு. இதோ பாருங்க, தம்பிங்க இருக்காங்க, தங்கச்சிங்க தீக்ஷா நான் இருக்காங்க. உன்னை சொல்ற கேட்டுக்கு ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கோ தீக்ஷா. இப்போ நீ ஒரு வார்த்தை சொன்னல அண்ணன் இருக்காரு தம்பி இருக்காங்கன்னு சொன்ன பத்தியா? தம்பிங்க ஆமா. வந்து சொல்ல முடியாது. அவனுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்துச்சுன்னா அவனுக்கு போயிடுவானுங்க தீக்ஷா. இருக்க மாட்டானுங்க. சரியா? இந்த ஏஜர் பாரு. கேப்போமா? இத உதாரணத்துக்கு ஏஜர் எடு. கேப்போமா? உசிரே உதாரணம் விடுறான். எனக்கான அண்ணா அண்ணான்னு நான் உசுறு கேட்கறேன். விடுறான். இப்போ போனான்ல நீ ஏன் அங்க போய் நிக்கிற? விழுந்துடாதீங்க வா. கேட்டுங்க. அரசனண்ணா கேக்குதுங்களா? சொல்லுங்க ரீட்டா. ஒரு விஷயம் கேட்பேன், உண்மையை பதில் சொல்லணும். இன்கேஸ் நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு லைஃப் வந்தா, லைஃப் வைஃப் பசங்க அப்படின்னு வந்தா நீங்க ஷாம விட்டுட்டு போயிருவீங்களா? அதே மாதிரி விட்டு போவோம். அண்ணன் தானே. தீக்ஷா கேக்குதா? இங்க பாரு. என்னதான் வந்து அவங்க அப்படி ஒரு வார்த்தை சொன்னாலும் கல்யாணம்னு வந்துருச்சுன்னா அந்த மாதிரி இருக்காது. ஒரு குழந்தை குட்டின்னு வந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்காது தீக்ஷா. போயிருவானுங்க. நீங்க சொன்னீங்கல்ல விட்டுட்டு போயிருவீங்க, அது எப்படி வர விட்டுருவோம்? வந்தா தானே விட்டுட்டு போவாங்க. வரலனா இவன் என்ன புதுசா வந்தாதான் ஏதோ நானும் விட்டுறான். கேட்டேன். அது வந்தா தானே வரும்போது பார்ப்போம். பாத்தியா பாத்தியா கீக்கி பாத்தியா? அங்க பாத்தியா இல்லையா? வீடு வாங்க மாட்டோமா? அந்த டைலாக் பாத்தியா மாப்பிள்ள இல்லையா? பண்ண மாட்டோம், அண்ணனையும் பண்ண விட மாட்டோம். அவ்வளவுதான். ஏண்டா இதை உருப்பிட்டுச்சு போ. இதுக்கப்புறம் பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. என்ன பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. அதான் உனக்கு விட ஆன்சர் மாட்டாங்கன்னு வந்துருச்சுல்ல. சொல்லிட்டாங்க. அவன் போயிருவேன்ட்டாங்க பாரு. கீக்கி என்ன சொன்னான்? என்னன்னு?
அதான் இந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து அப்ப பார்க்கலாம், வர்றப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப போயிடுவாங்க தான் அர்த்தம். நடக்காதுன்ட்டு அதாவது வந்து இப்போ நடக்காது. சிம்பிளா நான் சொல்றேன். இப்போ அரசனே வரான். வந்துட்டு அண்ணா என்ன இந்த மாதிரி எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைங்கண்ணேன்னு வரான்னு வச்சுக்கலாம். ஏன் இப்போ ஒன்றும் சொல்லுவேன். இப்போ ரெக்ஸு வந்து இந்த இஎம்எஸ்ல ஜானுஸ்ரீன்னு ஒரு பொண்ணை லவ் பண்றானாமா. அதை டார்ச்சர் பண்றான்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு டைம் வந்து என்கிட்ட பேசிட்டு போச்சு. இப்போ சப்போஸ் ரெக்ஸே வந்து அந்த பொண்ணை வந்து பிடிச்சி 2 பேருக்கும் பிடிச்சி என்கிட்ட வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு நின்னாங்கன்னு வச்சுக்கா, நான் என்ன பண்ணுவேன் சொல்லு பார்க்க. நீ சொல்ல என்ன பண்ணுவேன் நான் சொல்லு. இல்லையா நீங்க அது இது பேசி அவங்க பிரிச்சு விட்டுருவேனா? இதை கூட்டுவாங்க அதை கூட்டுவாங்கன்ட்டு பிரிச்சு விட்டுருவீங்க, அவ்வளோதான். எனக்கு இப்ப நாளைக்கு நானே எனக்கே இப்போ நாளைக்கு ஒரு பையனை பிடிச்சி எது உனக்கு பையனை பிடிக்குமா? அதனால சிங்கிள்ல இல்ல, சொன்னா எனக்கு கடைசி பொண்ணை வரைக்கும் பிடிக்கும். இருப்பேன்னு சொன்னா இப்ப என்ன புரியல எனக்கு. இல்லை இல்லை ஆ கடைசி வரையும் இருப்பேன் ஆ. இருப்பேன் அவ்வளோதான். அப்போ வேற ஏதோ ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணிட்டு போயிடுவேன். இல்லை நான் எக்ஸாம் சொன்னது என்னது? எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் கேக்குதா? கேக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னது. அதனால பிரிச்சு தான் விட போறீங்க. எக்ஸா அப்படியே உன் வாழ்க்கையில ஒரு பையன் ஒருத்தன் வரான்னா அது நான் நினைக்கிறவனா தான் இருக்கணும், எது? இல்லைன்னா நானா தான் இருக்கணும். எது புரியல எனக்கு. நிக்ஸா ஏதோ கிராஸ் டாக் ஆயிடுச்சு. ஏதோ பிரச்சனை போடுது. என்ன தீக்ஷா கத்தி போயிட்டே எடுக்கிறீங்க? இருப்பேன். என்ன தீக்ஷா கத்தி ஆமா. எடுக்கிறேன்? ஆமா அவ்வளவுதானா?